ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் டிஆர்பி எஸ்ஆர்பிக்கான நோட்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின், டிபார்ட்மெண்ட் கொஸ்டின், செமஸ்டர் கொஸ்டின் இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம். அதில் நான் பிளேலிஸ்ட் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எஸ்ஆர்பி வெப்சைட்டில் இருக்க ஒரு பிடிஎஃப் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. அது என்ன, அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்களாம் உங்களோட சர்டிஃபிகேட்டை லாகின் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதோட ஜிஓ இதை படித்து காட்டுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சுருக்கம்: தமிழ்நாடு அரசு பொது பணிகள் 2010ஆம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்கள் அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமையின் அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் சட்டம். மாண்பாமை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பினை செயல்படுத்தும் பொருட்டு வெளியிடப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் திருத்தங்கள் வெளியிடப்படுகின்றன. இதோட சுருக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, பணி நியமனம் தமிழ் வழி பயின்றவங்களுக்கு முன்னுரிமை எப்படி தருது அப்படிங்கிற மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பானை சொல்லியிருக்காங்க. மனிதவள மேலாண்மை துறை 5/4/2025 வெளியிடப்பட்ட அந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2010ஆம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமை அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் சட்டம். ஒன்று கொடுத்துருக்காங்க. எனக்கு கீழே பிடிஎஃப் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே 6 மற்றும் 7வது படிக்கப்பட்ட அரசாணைகள் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசு கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமை அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. 6 மற்றும் 7 ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பொருண்மை தொடர்பான பல்வேறு வகைகளை சேர்த்து மனுதாரர்களால் நிலவெளியில் பள்ளிகளில் பயின்றவர்கள் நேரடியாக 2, 3, 5ஆம் சேர்த்து பள்ளிகளில் தொடர்ந்து பயின்று தேர்ச்சி பெற்றவர்கள் குடும்ப சூழ்நிலை வறுமை காரணமாக படிப்பினை தொடர முடியாமல் நேரடியாக 8ஆம் வகுப்பு 10, 11, 12ஆம் வகுப்புகளை தனித்தேர்வுகளாக தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் தமிழ் வழிகளில் கல்வி பயின்றவர்களுக்கு வழங்கப்படும் ஒதுக்கீட்டுக்கு தங்களையும் தகுதியுடையவர்கள் என ஆணை வெளியிடுமாறு கோரி பல்வேறு கோரிக்கைகள் மனுக்கள் பெறப்பட்டன. இது அப்படியே ஜிஓ அப்படியே வரும். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன், அப்படியே படிச்சுக்கோங்க. தொடக்கநிலை 5ஆம் வகுப்பு, உயர்நிலை 10ஆம் வகுப்பு, மேல்நிலை 12ஆம் வகுப்பு, பட்டம், இளநிலை மற்றும் முதுநிலை ஆகிய கல்வி தகுதி சான்றிதழ்கள், மதிப்பெண் பட்டியல் மற்றும் மாற்றுச் சான்றிதழ்கள், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் மாணவர்கள் பயின்று மொழி தமிழ், ஆங்கிலம் மற்றும் இதர மொழி கட்டாயம் குறிப்பிடப்பட்டும். இது தொடர்பான தேவையான வழிகாட்டு பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறையால் வெளியிடப்படும். அதாவது டிசிஎம் மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி இருக்க டிப்ளமோ, டிகிரி, அது இல்லாமல் ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். அதை வந்து நம்ம இந்த 10th பேராகிராஃபில் பார்க்குறோம். மேற்படி சட்டத்தின் வழியாக வழிவகை செய்யப்பட்டுள்ள 20% விழுக்காடு முன்னுரிமை ஒதுக்கீடானது நேரடி பணி நியமனத்திற்கான ஒவ்வொரு தெரிவு நிலையிலும் முதல் நிலை தேர்வு, முதன்மை தேர்வு, நேர்முக தேர்வு மற்றும் இதர நிலைகள் பதவி வழியாக பின்பற்றப்பட வேண்டும் செய்வாங்க. இணைப்பு 1 தமிழ் வழி பயின்றதற்கான சான்றிதழ் சர்டிஃபிகேட் ஃபார் ஹேவிங் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். இணைப்பு 2 தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் இணைப்பு 2 கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யார் யார் தமிழ் மீடியம் அந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்களோ அவங்களாம் வந்து இதை பார்த்து செக் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. மறக்காமல் 3ஆம் தேதி 12 மணி வரைக்கும் தான் டைமு, அதுக்குள்ளே அப்லோட் பண்ணிடுங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்களாம் மறக்காமல் உங்களோட சர்டிஃபிகேட்டை எஸ்ஆர்பி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன், உங்கள் நம்பரையும் பார்த்துக்கோங்க. பிடிஎஃப் அட்டாச் பண்ணுற கீழே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து எப்போ நம்ம டிஆர்பி ரிசல்ட் வரப்போகுது, எப்போ நம்ம இன்டர்வியூ கால் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோவில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிஆர்பி பற்றியான அடுத்த இப்படி அடுத்த நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.